Hello friends, welcome to Easy Food Cooking. இன்னைக்கு நம்ம ஷோல நான் பார்க்க போற டிஷ் பனானாட தோசை. இந்த ரெசிபி குக் பண்றதுக்கு முன்னாடி பனானால இருக்க சில பெனிஃபிட்ஸ் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழத்துல விட்டமின் பி, விட்டமின் டி, மெக்னீசியம், பொட்டாசியம் அதிகமாவே இருக்கு. வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது அதுல இருக்க ஸ்டார்ச்சும் நார்ச்சத்தும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கு. மோஸ்ட்லி டயட்ல இருக்க பர்சன்ஸ் பனானாவை அவாய்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. பச்சை வாழைப்பழம், ரஸ்தாளி, பூப்பழத்துல கலோரிஸ் கம்மியா இருக்கனால அது உடல் எடையை குறைக்க உதவுகிறது. நேந்திரம் பழம், செவ்வாழைப்பழம், மலை வாழைப்பழத்துல எல்லாம் கலோரிஸ் அதிகமாவே இருக்கு. அவங்க குழந்தைங்களுக்கு நீங்க அதை கொடுத்தீங்கன்னா அவங்க ஊட்டச்சத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் உடல் எடை அதிகரிப்புக்கும் அது உதவியா இருக்கும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச பனானால ஒரு ஸ்வீட்டான அடை தோசை நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரெசிபி குக் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்க போடக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபி வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க பனானா அடை தோசைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நல்ல பழமான வாழைப்பழமா 3 பழம் எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா 2 பவுல் எடுத்திருக்கேன். முட்டை 1 எடுத்துக்கோங்க. சால்ட் தேவையான அளவு. சுகர் 1/2 பவுல். சோடா உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன். வாட்டர் 1 கிளாஸ். இப்போ வாங்க பனானா அடை தோசைக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் மைதாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க 3 வாழைப்பழம் எடுத்திருந்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட். 1 பிஞ்ச் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாவு கரைக்கிறதுக்காக 1 கிளாஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த மாவை கரைக்கலாம். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கரைக்கும் போது உங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாம மாவு நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும். இப்போ பாருங்க மாவு நல்லா ஸ்மூத்தா கரைச்சாச்சு. இது கூட ஒரு முட்டையை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பனானாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பனானாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணும் போது உங்களுக்கு மாவில் அது ஈஸியாக கரைஞ்சிரும். நீங்கள் இந்த மாவில் பனானாவை கரைக்கும் போது ரொம்ப ஸ்மாஷ் பண்ணி கரைக்காம லைட்டாக 1/2 அரைப்பதமாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசையில் அந்த பனானா வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஓவர் ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண வராது. இப்போ கொஞ்சம் மாவை ஆட் பண்ணி நல்லா நைஸா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தோசை சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இண்டோலியம் டவா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால நான் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் ஸ்வீட் அப்படிங்கிறனால கோகனட் ஆயில் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி விடலாம். இப்போ பாருங்க இது நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பனானா தோசை ஈஸியாகவும் குயிக்காகவும் ரெடி பண்ணியாச்சு. இது கூட துருவிய தேங்காயும் சர்க்கரையும் சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. இது ஒரு நியூ வெரைட்டியாகவும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்லயும் இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை என் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. எங்க அதோ வீடியோஸை பார்க்க கீழே இருக்க எங்க சேனலை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.